try. The following statements describe some of the characteristics of living things. அதாவது இங்கே ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் லிவிங் திங்ஸ் உயிருள்ள பொருட்களுக்கான கேரக்டர்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதை என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இந்த டேஷில் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஐடென்டிஃபை அண்ட் ரைட் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் யூஸிங் த கிவன் ஹிண்ட்ஸ். அதாவது ஒரு சில ஹிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம இங்கே ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்கள். டச் மீ நாட் பிளான்ட் க்ளோசஸ் இட்ஸ் லீவ்ஸ் வென் இட் இஸ் டச்ட். அதாவது டச் மீ நாட் பிளான்ட்னா தொட்டால் சினிங்கி அப்படின்னு ஒரு பிளான்ட் இருக்குது. அதோடைய லீவ்ஸை நம்ம தொட்டோம்னா அது அப்படியே க்ளோஸ் ஆகிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிளான்ட் வந்து உணருது, நம்ம தொடுறதை உணருது. அப்போ இங்கே உணர்தல் அப்படிங்கிறதா ஒரு கேரக்டர். ஸோ ஃபீல் அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், எ பப்பாயா சீட் பிகம்ஸ் எ பப்பாயா ட்ரீ. ஒரு பப்பாயா சீட் என்ன ஆகுது? பப்பாயா ட்ரீயாக வளருது. அப்போ வளர்தல் அதுதான் இங்கே உள்ள கேரக்டர். ஸோ க்ரோ. தேர்ட் ஒன், எ டவ் ஃப்ளைஸ் இன் தி ஸ்கை. ஒரு புறா வானத்தில் பறக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மூவ் ஆகுது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த புறா மூவ் ஆகுது. அப்போ இங்கே என்ன கேரக்டர்? மூவ். நெக்ஸ்ட், எ கவ் ஈட்ஸ் கிராஸ். ஒரு பசு புல்லை சாப்பிடுது. அப்படின்னா அது அதனுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்கிறது. அப்படின்னா இங்கே என்ன கேரக்டர் இருக்குது? நீட்ஸ் ஃபுட். நெக்ஸ்ட், எ கேட் கிவ்ஸ் பர்த் டு கிட்டன்ஸ். ஒரு பூனை பூனைக்குட்டிகளை இனப்பெருக்கம் செய்கிறது. அப்படின்னா இங்கே என்ன கேரக்டர்னா ரீப்ரொடக்ஷன் தான் இங்கே கேரக்டர். ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் ஏர். அதாவது மனிதர்களும் விலங்குகளும் சுவாசிக்கிறாங்க இல்லையா? அதான் ப்ரீத்திங். ப்ரீத்னா சுவாசித்தல். ஸோ இன்ட்ராக்ஷன் பிட்வீன் பயோட்டிக் அண்ட் அபயாட்டிக் ஃபேக்டர்ஸ். அதாவது உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகள் ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆல் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் அப்பான் அபயாட்டிக் ஃபேக்டர்ஸ் ஃபார் தேர் லிவிங். எல்லா உயிருள்ள பொருட்களும் உயிரற்ற பொருட்களை சார்ந்து தான் இருக்குது. பயோட்டிக் அண்ட் அபயாட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆர் லிங்க் டு ஈச் அதர் பை த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி த்ரூ ஃபுட். அதாவது இந்த ரெண்டுமே உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகள் ரெண்டுமே எப்படி இணைஞ்சிருக்குன்னா ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி, இந்த ஆற்றல் வந்து ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு பரிமாற்றம் செய்யப்படுகிறது. எதன் மூலம்? த்ரூ ஃபுட். பிளான்ட்ஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அமாங் ஆல் த லிவிங் ஆர்கானிசம்ஸ். இதில் முக்கியமானது எது? முக்கியமான உயிருள்ள பொருள் எதுன்னா தாவரங்கள். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, பிகாஸ் தே ஒன்லி கேன் மேக் ஃபுட் ஃப்ரம் abiotic ஃபேக்டர்ஸ் லைக் ஏர், சாயில், வாட்டர் அண்ட் சன்லைட். ஏன்னா அந்த தாவரங்கள் மட்டுமே உயிரற்ற பொருட்களான ஏர், சாயில், வாட்டர் அண்ட் சன்லைட் யூஸ் பண்ணி ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். A few examples for interaction between biotic and abiotic factors are given below. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்பு என்னென்னு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸுங்கிறது உயிருள்ள பொருள். அது எந்த உயிரற்ற பொருட்களை சார்ந்திருக்கு? ஏர், சாயில், வாட்டர் அண்ட் சன்லைட். இந்த நாளையும் சார்ந்திருக்கு. இது இருந்தால் தான் அதை யூஸ் பண்ணி ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட் ஆன் ஹியூமன் பீயிங். அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் எதெல்லாம் சார்ந்திருக்காங்க? பிளான்ட்ஸ், வாட்டர், ஏர், அனிமல்ஸ் அண்ட் சன்லைட். இதெல்லாம் சார்ந்திருக்காங்க ஹியூமன் பீயிங்ஸ். இதெல்லாம் இருந்தால் தான் அவங்க உயிரோடு வாழ முடியும். நெக்ஸ்ட், பேர்ட்ஸ் எதெல்லாம் சார்ந்திருக்கு? இன்செக்ட்ஸ், ட்ரீஸ், ஏர், வாட்டர் அண்ட் சன்லைட். இதெல்லாம் இருந்தால் தான் பேர்ட்ஸுக்கு உயிரோடு இருக்க முடியும். தென் இன்செக்ட்ஸ் எதெல்லாம் சார்ந்திருக்கு? ஏர், சாயில், ஸ்மால் கேஜஸ் அண்ட் பிளான்ட்ஸ். இதெல்லாம் தேவை இன்செக்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? ஆல் லிவிங் திங்ஸ் ஆர் நான் லிவிங் திங்ஸை சார்ந்து தான் இருக்குது. அப்படின்னாலும் அது உயிரோடு வாழ முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள், லெட் அஸ் ட்ரை. ரைட் த அபயாட்டிக் ஃபேக்டர்ஸ் நீடட் ஃபார் தி ஃபாலோயிங் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் டு சர்வைவ். அதாவது பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்க்கு ஒரு சில அபயாட்டிக் ஃபேக்டர்ஸ் தேவைப்படுது உயிரோடு இருக்கணும். அது என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை டேஷில் ஃபில் பண்ணணும். அனிமல்ஸ்க்கு என்னென்ன தேவை பாருங்கள். ஏர், வாட்டர், சன்லைட், லேண்ட், ஃப்ரூட்ஸ், கிராஸ் அண்ட் ஹென். பிளான்ட்ஸ்க்கு என்னென்ன தேவை? ஏர், வாட்டர், சாயில் அண்ட் லேண்ட். ஹியூமன் பீயிங்ஸ்க்கு
air, water, soil, sunlight, land and wheat. Okay, next one. An animal that flies in the air is எது வானத்தில் பறக்கும்? birds. lives in water is எது நீரில் வாழும்? aquatic animals. moves on the ground is எது நிலத்திலேயே மூவ் ஆகும்? ஊர்வன அப்படின்னு சொல்லுவாங்க, reptiles. eats only plants is அதாவது ஒரு சில விலங்குகள் வந்து பிளான்ட்ஸை மட்டுமே சாப்பிடும், அதை ஹெர்பிவோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, பேலன்ஸ்டு ஈகோசிஸ்டம், சுற்றுச்சூழல் சமநிலை. இமேஜின் அண்ட் என்விரான்மெண்ட் வேர் தெர் ஆர் ஒன்லி பிளான்ட்ஸ், டீர் அண்ட் லயன்ஸ். இப்போ ஒரு சுற்றுச்சூழலில் தாவரங்கள், மான்கள் மற்றும் சிங்கங்கள் மட்டும் இருக்குதுன்னு கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கே வந்து அதுக்கு ரிலேட்டடாக 3 கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் வில் ஹேப்பன் டு த டீர் இஃப் வி ரிமூவ் ஆல் த லைன்ஸ். இப்போது அங்கே இருக்க எல்லா லைன்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மான்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன், வாட் வில் ஹேப்பன் டு த பிளான்ட்ஸ் இஃப் தெர் ஆர் நோ லைன்ஸ் டு ஈட் த டீர். இப்போ என்னென்னா அந்த மான்களை சாப்பிட்றதுக்கு எந்த சிங்கங்களும் இல்லை அப்படின்னா அங்கே இருக்க அந்த பிளான்ட்ஸோட நிலைமை என்ன? ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். இஃப் ஆல் த பிளான்ட்ஸ் ஆர் ஈட்டன் வாட் வில் ஹேப்பன் டு த டீர். இப்போ எல்லா தாவரங்களும் சாப்பிடப்பட்டது அப்படின்னா அந்த மான்களுடைய நிலைமை ஃபர்தராக என்னவாக இருக்கும்? ஓகே, நெக்ஸ்ட்டு, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபுட் செயின் டு எக்ஸிஸ்ட் இன் எனி ஈகோசிஸ்டம் டு மேக் ஷுர் தட் த எனர்ஜி ஃப்ளோஸ் பிட்வீன் தி பயோட்டிக் அண்ட் ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ். அதாவது ஒரு ஃபுட் செயின்னா உணவு சங்கிலி அப்படின்னு அர்த்தம். இந்த உணவு சங்கிலி அதனுடைய முக்கியத்துவம் என்ன? ஒரு சுற்றுச்சூழலில் பயாட்டிக் அதாவது உயிருள்ள அண்ட் ஏபயாட்டிக் உயிரற்ற இந்த 2 காரணிகளுக்கு இடையே எனர்ஜி ஃப்ளோ ஆற்றல் பரிமாற்றம் சரியாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? உணவு சங்கிலி, அதாவது ஃபுட் செயின். ஃபுட் செயின் மூலமாக தான் ஆற்றல் பரிமாற்றம் நிகழுது. ஓகேங்களா? A balanced ecosystem supports animals, plants and microorganisms to grow in their environment. ஒரு சுற்றுச்சூழல் சமநிலை நிலவும் போது தான் அங்கே வந்து எல்லா விதமான அனிமல்ஸும், பிளான்ட்ஸ் அண்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால் நுண்ணுயிர்கள் எல்லாமே அதனுடைய சூழலில் வளர்ச்சி அடைகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். An ecosystem is balanced when the biotic and abiotic factors are able to cycle the energy and food as per their need. அதாவது ஒரு சுற்றுச்சூழல் சமநிலை நிலவும் போது அங்கே வந்துட்டு உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகளுக்கிடையே ஆற்றல் பரிமாற்றம் மற்றும் உணவு பரிமாற்றம் சரியானபடி நிகழும். ஓகே, the biotic factors in an ecosystem includes producers, consumers and decomposers. அதாவது ஒரு சூழலில் என்னென்ன உயிருள்ள காரணிகள் இருக்குது? ப்ரொடியூசர்ஸ் அதாவது உற்பத்தியாளர்கள், கன்சியூமர்ஸ் அப்படின்னா நுகர்வோர், அண்ட் டீகம்போசர்ஸ்னால் சிதைப்பவைன்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த 3மே அடங்கினது தான் ஒரு ஈகோசிஸ்டம். ஓகே, இதை பற்றின டீட்டெயில் வந்து அடுத்து வரப்போகிற பேரஸில் பார்க்கலாம். Producers உற்பத்தியாளர்கள். The living things that can prepare their own food are called producers. அதாவது உயிருள்ள பொருட்கள் அதற்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்கிறது, அதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்க? ப்ரொடியூசர்ஸ், உற்பத்தியாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரீன் பிளான்ட்ஸ் ஆர் த ப்ரொடியூசர்ஸ். க்ரீன் பிளான்ட்ஸ்னால் என்ன? தாவரங்கள், பச்சை தாவரங்கள், அது எல்லாமே என்னது? ப்ரொடியூசர்ஸ், உற்பத்தியாளர்கள். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா they make their own food by the process of photosynthesis. ஏன்னா எல்லா பிளான்ட்ஸும் அதுக்கான உணவை
ஒரு ஒரு ப்ராசஸ் ஃபோட்டோசிந்தசிஸ்னு ஒளிச்சேர்க்கைன்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் மூலமாக அதற்கான உணவை தயாரித்து கொள்கிறது. எப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பிளான்ட்ஸ் வந்து என்ன பண்ணும், ஏர், சாயில், வாட்டர் அண்ட் சன்லைட் இதை யூஸ் பண்ணி உணவு தயாரிக்கும். இதை தான் ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹென்ஸ் தே ஆர் கால்ட் ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ். இப்போ பிளான்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு உணவை தயாரிக்குது, அதனால் அதனை முதன்மை உற்பத்தியாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் அண்ட் அனிமல்ஸ் டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ் ஃபார் தேர் ஃபுட். மனிதர்களும் விலங்குகளும் அந்த பிளான்ட்ஸை தான் சார்ந்திருக்காங்க அவர்களுடைய உணவு தேவைக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், மோர் டு நோ. A few plants do not produce their food. ஒரு சில பிளான்ட்ஸ்னால் இது பண்ண முடியாது, அதாவது உணவு உற்பத்தி பண்ண முடியாது. ஏன்னா அண்ட் தே டிபெண்ட் ஆன் அதர் பிளான்ட்ஸ், அதாவது உற்பத்தி பண்ண முடியாது ஆனால் அதர் பிளான்ட்ஸை சார்ந்து இருக்கும். தே ஆர் கால் பேரசிட்டிக் பிளான்ட்ஸ். அதாவது தமிழில் பேரசிட்டிக் பிளான்ட்ஸ்னால் ஒட்டுண்ணிகள்னு அர்த்தம். அது அதனுடைய உணவு தேவைக்கு மற்ற பிளான்ட்ஸை சார்ந்து இருக்கிறது. எக்ஸாம்பிள் கஸ்கியூட்டா. அந்த தாவரம் வந்து தானே உணவு தயாரிக்க முடியாது, அதனால் அதர் பிளான்ட்ஸை சார்ந்து இருக்கும். அது மேலே தான் இதுவும் வளரும். ஓகே, கன்சியூமர்ஸ்னால் நுகர்வோர்னு அர்த்தம். த லிவிங் திங்ஸ் தட் ஈட் த ஃபுட் ப்ரிப்பேர்ட் பை த ப்ரொடியூசர்ஸ் ஆர் கால்ட் கன்சியூமர்ஸ். அதாவது ப்ரொடியூசர்ஸ் உற்பத்தியாளர்கள் தயாரிக்கிற உணவை உட்கொள்கிற லிவிங் திங்ஸ், அதுதான் கன்சியூமர்ஸ். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த லிவிங் திங்ஸ் டிபெண்ட் டிரெக்ட்லி ஆர் இன்டிரெக்ட்லி ஆன் ப்ரொடியூசர்ஸ் ஃபார் தேர் ஃபுட். அதாவது பெரும்பான்மையான லிவிங் திங்ஸ் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ப்ரொடியூசர்ஸை சார்ந்திருக்காங்க ஃபார் தேர் ஃபுட், அதனுடைய உணவு தேவைக்கு. Consumers can be divided into 3 types based on their food. கன்சியூமர்ஸை 3 விதமாக பிரிக்கிறாங்க. என்னென்ன பாருங்கள், ஹெர்பிவோர்ஸ், பிளான்ட் ஈட்டிங் அனிமல், அதாவது ஒரு சில அனிமல்ஸ் பிளான்ட்ஸை மட்டுமே சாப்பிடக்கூடியது, அது என்னென்னு சொல்லுவாங்க, ஹெர்பிவோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரேபிட். தென் கார்னிவோர்ஸ், ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல். இது என்ன பண்ணும், ஒரு சில அனிமல்ஸ் மற்ற விலங்குகளை வேட்டையாடி அதனுடைய ஃப்ளஷை சாப்பிடும், அதுதான் கார்னிவோர்ஸ். எக்ஸாம்பிள் லயன் அண்ட் டைகர். தென் ஆம்னிவோர்ஸ், போத் பிளான்ட் அண்ட் ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல். ஒரு சில அனிமல்ஸ் பிளான்ட்ஸையும் சாப்பிடும், அதாவது மற்ற விலங்குகளை வேட்டையாடி அதோட ஃப்ளஷையும் சாப்பிடும். அப்போ அது என்னன்னு சொல்லுவாங்க, ஆம்னிவோர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், டீகம்போசர்ஸ்னால் சிதைப்பவைன்னு அர்த்தம். ஆர்கானிசம்ஸ் தட் ஃபீட் ஆன் வேஸ்ட் டெட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் கால்ட் டீகம்போசர்ஸ். அதாவது ஒரு சில ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணும், இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அதனை மக்கச் செய்து அதிலிருந்து தனக்கான உணவை எடுத்துக்கொள்ளும், அதுதான் டீகம்போசர்ஸ். தே ரிட்டர்ன் த நியூட்ரியன்ஸ் டு தி சாயில். அதில் உள்ள ஊட்டச்சத்துக்களை சாயில் மண்ணுக்கே கொடுத்துரும். நெக்ஸ்ட் பாருங்கள், லெட் அஸ் ட்ரை கிளாஸிஃபை த ஃபாலோயிங் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். இங்கே ஒரு சில பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன ப்ரொடியூசர்ஸாக, கன்சியூமர்ஸாக, டீகம்போசர்ஸான்னு பார்த்து நம்ம ஃபில் பண்ணணும். என்னென்ன கொடுத்துருக்காங்க, துளசி, ஃபங்கை, மேங்கோ ட்ரீ, ரேபிட், ஈகிள், கேட், டாக், குக்கும்பர் பிளான்ட், ஹியூமன், கிராஸ், crocodile, க்ரோ அண்ட் பாக்டீரியா. இதில் எது ப்ரொடியூசர்ஸ் பாருங்கள், துளசி, மேங்கோ ட்ரீ, குக்கும்பர் பிளான்ட், கிராஸ். ஓகேங்களா? தென் கன்சியூமர்ஸ் இதுவாக இருக்கும், ரேபிட், ஈகிள், கேட், டாக், ஹியூமன், crocodile அண்ட் க்ரோ. லாஸ்ட்டு டீகம்போசர்ஸ் என்னவாக இருக்கும், ஃபங்கை அண்ட் பாக்டீரியா.
நெக்ஸ்ட் பாருங்கள், லெட்டஸ் கனெக்ட். அதாவது இங்கே வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. லிங்க் த அனிமல்ஸ் ஆஸ் ஹெர்பிவோர்ஸ், கார்னிவோர்ஸ் அண்ட் ஆம்னிவோர்ஸ். இங்கே ஒரு சில அனிமல்ஸோட நேம் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஹெர்பிவோரா, கார்னிவோரா ஆர் ஆம்னிவோரா அப்படின்னு பார்த்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கவ். கவ் என்ன சாப்பிடுன்னு பார்த்தோம், ஒன்லி பிளான்ட்ஸ். ஸோ அது என்ன, ஹெர்பிவோர். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பியர். அது என்ன சாப்பிடும், போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அதனால் அது என்ன, ஆம்னிவோர். தேர்ட் ஒன் டைகர். டைகர் என்ன சாப்பிடும் பார்த்தோம், அனிமல்ஸ் மட்டும் சாப்பிடும். அப்போ அது என்னென்னா கார்னிவோர். தென் லயன். லயன் என்ன சாப்பிடும், ஒன்லி அனிமல்ஸ். அதனால் அது கார்னிவோர். அண்ட் தென் எலிஃபண்ட். எலிஃபண்ட் என்ன சாப்பிடும், ஒன்லி பிளான்ட்ஸ். அதனால் அது என்ன, ஹெர்பிவோர். லாஸ்ட் ஒன் பாருங்கள், க்ரோ. க்ரோ என்ன சாப்பிடுன்னு பார்த்தோம், போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அதனால் அது என்னென்னா ஆம்னிவோர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், பிளான்ட் சாப்ளிங். சாப்ளிங்னா என்னென்னா கன்று, மரக்கன்று. அதாவது ஒரு மரம் பெருசாக வளர்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு சின்ன கன்றுலேருந்து தான் வரும், மரக்கன்றுலேருந்து தான் வரும். A young plant with a thin stem is known as sapling. சாப்ளிங்னா என்ன, ஒரு சின்ன தாவரம், சின்ன பிளான்ட். அது வந்து அதனுடைய ஸ்டெம் ரொம்ப தின்னாக மெல்லிஸாக இருக்கும். அதைத்தான் என்ன சொல்கிறாங்க, மரக்கன்று. அதுதான் பெருசாக ட்ரீயாக வளருது. ஓகேங்களா. சர்வைவல் ஆஃப் லிவிங் திங்ஸ் இஸ் இம்பாசிபிள் வித்தவுட் பிளான்ட்ஸ். அதாவது லிவிங் திங்ஸ் எல்லாமே உயிரோடு இருக்குன்னா பிளான்ட்ஸ் இல்லாமல் முடியாது. பிளான்டிங் அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் பிளான்ட்ஸ் லீட் டு எ குட் என்விரான்மெண்ட். அது பிளான்டிங்னா மரங்கள் மரத்தை நடுதல். மரத்தை நட்டால் மட்டும் போதாது, அதை வந்து என்ன பண்ணணும், டேக்கிங் கேர் ஆஃப் பிளான்ட்ஸ், நல்ல விதமாக அதை வளர்க்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு குட் என்விரான்மெண்ட், நல்ல என்விரான்மெண்ட் கிடைக்கும். ஏன் அப்படி சொல்கிறாங்க பாருங்கள், பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸில் இருக்குது. அதாவது பிளான்ட்ஸோட பயன்கள். ஃபர்ஸ்ட் பாருங்கள், ப்ரொவைட் ஆக்சிஜன் ஃபார் ப்ரீத்திங். ப்ரீத்திங்னா சுவாசித்தல். நம்ம சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவை. அதை வந்து கொடுக்கறது எது, அதை வெளிப்படுத்துறது எதுன்னா இந்த பிளான்ட்ஸ் தான். நெக்ஸ்ட், ப்ரொவைட் ஃபுட் அண்ட் ஷெல்டர் டு லிவிங் திங்ஸ். என்னென்னா ஃபுட்டு, நமக்கு தேவையான நிறைய ஃபுட் வந்து எங்கேருந்து கிடைக்குது, பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்குது. அண்ட் ஷெல்டர், வாழ்விடம். இப்போது நிறைய பேர்ட்ஸ்லாம் இந்த ட்ரீஸில் தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்கு தேவையான ஃபுட்டு அண்ட் அதுக்கு தேவையான வாழ்விடம் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறது, கொடுக்குறது எதுன்னா இந்த பிளான்ட்ஸ், ட்ரீஸ் தான். தேர்ட் பாருங்கள், அப்சர்வ் ஹார்ம்ஃபுல் கேஸஸ் அண்ட் ஸ்மோக் ஃப்ரம் தி சரௌண்டிங்ஸ். ஹார்ம்ஃபுல் கேஸஸ்னால் விஷ வாயுக்கள், ஸ்மோக்னா புகை. நம்மளுடைய சுற்றுச்சூழலில் நிறைய தேவையற்ற விஷ வாயுக்கள் இருக்குது. அண்ட் புகை, இப்போ வந்து நிறைய டிராஃபிக் இருந்தால் நிறைய புகையும் இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதெல்லாம் உறிஞ்சிட்டு நமக்கு நல்ல ஒரு தூய்மையான காற்றை கொடுக்குது. அதாவது பியூரிஃபை பண்ணி கொடுக்குது நமக்கு தேவையான காற்றை, நம்ம சுவாசிக்கிறதுக்கு தேவையானது. நெக்ஸ்ட், ஹெல்ப் இன் பிரிங்கிங் ரெயின்ஃபால். இப்போ மழை நல்லா வரணுன்னா நிறைய பிளான்ட்ஸ் இருக்கணும், நிறைய ட்ரீஸ் இருக்கணும். அப்போ தான் நல்ல மழை கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், கிவ் வுட் ஃபார் மேக்கிங் ஃபர்னிச்சர். இப்போ வந்து ஃபர்னிச்சர் பண்ணணும்னா அதுக்கு தேவையான வுட் எங்கேருந்து கிடைக்குது, ட்ரீஸ்லேருந்து தான் கிடைக்குது. லாஸ்ட் பாருங்கள், ஆஃபர் எ குட் என்விரான்மெண்ட் டு லிவ். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு ஒரு நல்ல சுற்றுச்சூழல், நம்ம வாழ்வதற்கான நல்ல ஒரு சுற்றுச்சூழல் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நிறைய பிளான்ட்ஸை வளர்க்கணும். ஓகே.
நெக்ஸ்ட் பாருங்கள், டு யூ நோல வன் மஹோத்சவ் அப்படின்னா என்ன? வன் மஹோத்சவ் மீன்ஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபாரஸ்ட். அதாவது வன மகோத்சவம், அதை வந்து தமிழில் சொல்கிறாங்க ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபாரஸ்ட், காடுகளுக்கான விழா அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அன் ஆனுவல் ட்ரீ பிளான்டிங் மூமெண்ட். அதாவது ஒவ்வொரு வருஷமே அது பண்ணுறாங்க. அதில் என்ன செய்வாங்கன்னா ட்ரீ பிளான்டிங் மூமெண்ட், அதாவது அந்த மரக்கன்றுகளை நடும் விழா. திஸ் மூமெண்ட் பிகன் இன் இந்தியா இன் ஜூலை 1950. எப்போ இதை ஃபஸ்ட்டு தொடங்கினாங்கன்னா ஜூலை 1950. This festival is organized during the first week of July every year. எப்போ நடத்துகிறாங்க? ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மந்த் ஃபஸ்ட் வீக்கில் இந்த வன் மஹோத்சவ் நடத்துகிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, நிறைய பிளான்ட்ஸை நட்டு அதை வந்து நல்லா பராமரிப்பாங்க. ஓகேங்களா? To create awareness among the people, we can give saplings during celebrations, family functions and national festivals. இப்போது இந்த மாதிரிலாம் பண்ணணும், நிறைய மரங்கள்லாம் வளர்க்கணும்னா என்ன ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குன்னா, விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்தணும்? அவேர்னஸ்னால் விழிப்புணர்வு. அதை எப்படி பண்ணலாம்? இப்போ ஏதாவது செலிப்ரேஷன் வீட்டில் இருக்குது, அண்ட் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அண்ட் நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ், ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வருது, அந்த மாதிரி டயத்துலலாம் நம்ம என்ன பண்ணணும்? நிறைய மரக்கன்றுகளை கொடுக்கலாம். நமக்கு தெரிஞ்சவங்க ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே நிறைய மரக்கன்றுகளை கொடுத்து அதை அவங்க வளர்க்குறதுக்கு நம்ம ஊக்குவிக்கலாம். We can also plant saplings on our birthday. இப்போ பர்த்டேனா பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி செலிப்ரேட் மட்டும் பண்ணாமல் ஒவ்வொரு பர்த்டேக்கும் நம்ம ஒரு மரக்கன்று நட்டு அதை நல்லா பராமரிக்கணும். அப்போ தான் நமக்கும் அது ஒரு ஹாப்பினஸாகவும் இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். Then more to know. Some important initiatives to protect our environment. நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சில சட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு த சிப்கோ மூமெண்ட். அது எப்போ வந்திருக்குன்னா 1970. அதாவது சிப்கோ இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்த நாள் வந்து கொண்டு வந்த இயர் 1970. செகண்ட் த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அது 1986. அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம். தேர்ட் பாருங்கள், நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் 2010. தேசிய பசுமை தீர்ப்பாயம். லாஸ்ட் ஒன் அபிகோ மூமெண்ட் 1983. Evaluation. First topic, choose the correct answer. First one, which of these is an example for biotic factor? Goat. Second one, our environment is surrounded by both biotic and abiotic factors. Third one, human beings depend on plants for their food. Fourth one, green plants are the primary producers. Fifth one, which is an example for decomposer? Bacteria. Last பாருங்க, which of these living things would die if there were no green plants on earth? அதாவது இங்கே கொடுத்துருக்க லிவிங் திங்ஸில் எது க்ரீன் பிளான்ஸ் இல்லைன்னா இறந்துரும்னு கேட்டிருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்குமே தேவை க்ரீன் பிளான்ஸ். ஸோ ABC and D is the answer. Fill in the blanks. First one, cow is a consumer. Second, a young plant is known as sapling. Third one, planting of sapling provides oxygen. Fourth one, World Environment Day is June 5th. Last one, dash get food from dead plants and animals, decomposers. Match the following. இங்கே கொடுத்துருக்கிறத மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டோன் abiotic factor, bacteria decomposer, plants producers, buffalo consumer. Next one, say true or false. First question, abiotic factors are important for biotic factors. True. Second one, river is an example for biotic factor. False. Third one, Van Mahotsav is organized during the first week of July every year. True.
Fourth one, plants are the consumers, false. Last one, plants provide food and shelter to living things, true. Next, answer the following. First question, Vijay plays two things, P and R. இதில் வந்து one living thing and one non-living in separate cages with food and water. அதாவது P and R இது ரெண்டும் வந்து ஒவ்வொரு கேஜ் ஒவ்வொரு கூண்டுலையும் வச்சுருக்காங்க with food and water ரெண்டுமே கொடுத்து. ஃபர்ஸ்ட் பாருங்கள், நம்பர் ஆஃப் வீக்ஸ் 4 வாரம். வெயிட் ஆஃப் P வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது 2 kgலேருந்து 8 வரைக்கும். வெயிட் ஆஃப் R வந்துட்டு அப்படியே 1.5 kgலே இருக்குது. ஓகே, இதை வச்சு நம்ம ஃபாலோயிங் கொஷின்ஸை ஆன்சர் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கொஷின் ஏ, விச் திங் இஸ் லைக்லி டு பி எ லிவிங் திங், கிவ் ரீசன் ஃபார் யுவர் ஆன்சர். இப்போ இந்த ரெண்டுலேயும் எது லிவிங் திங்காக இருக்கக்கூடும், அதுக்கான காரணம் என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு பி என்னவாக இருக்குது, ஃபஸ்ட்டு வீக் வந்து 2 kg இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், அது ஒரு லிவிங் திங்காக இருந்தால் தான் அது வந்து ஏதாவது சாப்பிட்டு அது க்ரோ ஆகும், அதனால் அதனுடைய வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா. அண்ட் ஆர் வந்து 1.5 kg அப்படியே இருக்குது 4 வாரமும். ஸோ அது வந்து நான் லிவிங் திங்காக தான் இருக்கணும். ஆன்சர் இஸ் பி இஸ் த ஆன்சர் பிகாஸ் இட்ஸ் வெயிட் ஹாஸ் பின் இன்க்ரீஸ் பை 2 kg எவ்ரி வீக் டியூ டு இட்ஸ் க்ரோத். ஓகே, க்ரோத் ஆகிறனால தான் அதனுடைய இது வந்து 2லேருந்து 8 kg இன்க்ரீஸ் ஆகிருக்கு வெயிட். செகண்ட் பி கொஷின் பாருங்கள், வாட் வில் பி த வெயிட் ஆஃப் லிவிங் திங் இன் வீக் 6. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் வீக் 1ல் 2 kg 2ல் 4 kg அப்படி எவ்ரி வீக் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 2 kg 2 கிலோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்படின்னா 4th வீக் கழித்து அதுக்கப்புறம் 6th வீக்கில் என்னவாக இருக்கும், 4 வரைக்கும் 8னா 5th வீக்கில் 10 இருக்கும் இல்லைங்களா. அதாவது 2 கிலோ அதிகமாகி 10 இருக்கும். அண்ட் தென் 6th வீக்கில் இன்னும் 2 kg அதிகமாகி 12 kg இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 12 kg. Second question, write 2 examples for biotic and abiotic factors. Biotic factorsக்கும் abiotic factorsக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுக்கணும். biotic factorsக்கு என்ன கொடுத்துருக்கேன், lion, deer and human being. abiotic factorsக்கு air, water and soil. Third question, write any 3 difference between living and non-living things. ஸோ living and non-living things கிடையான டிஃப்ரென்ஸ் என்ன. ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரீத் அண்ட் க்ரோ. அதாவது லிவிங் திங்ஸ் வந்து சுவாசிக்கும் அண்ட் வளரும். நான் லிவிங் திங் கேனாட் ப்ரீத் அண்ட் க்ரோ. செகண்ட், நீட் ஃபுட் டு லிவ். லிவிங் திங்ஸுக்கு வந்து ஃபுட் தேவை. நான் லிவிங் திங் do not need food to live. தேர்டு, give birth to young ones. அதாவது லிவிங் திங்ஸ் என்ன பண்ணும், ரீப்ரொடக்ஷன் பண்ணும். ஸோ அதே மாதிரி யங் ஒன்ஸ் வரும். நான் லிவிங் திங் do not give birth to young ones. ரீப்ரொடக்ஷன் இல்லை அதில். Fourth question, list the abiotic factors needed for the insects, air and soil. Fifth question, what are the biotic factors of a balanced ecosystem? Producers, consumers and decomposers. Sixth question, why plants are called primary producers? எதுக்காக primary producers னு சொல்கிறாங்க plants-ஐ? The living things that can prepare their own food are called producers. Green plants are the producers. They produce their own food by the process of photosynthesis. Hence they are called primary producers. அதாவது green plants தனக்கான உணவை தானே தயாரித்து கொள்கிறது த்ரூ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற செயல் மூலமாக. அதனால தான் அதை வந்து பிரைமரி ப்ரொடியூசர்ஸ்னு சொல்கிறாங்க.
Write any 4 benefits of plants. First பாருங்க, provides oxygen for breathing. Then provides food and shelter to living things. Then helps in bringing rainfall. Last பாருங்க, absorbs harmful gases and smoke from the surroundings. Children, இதோட யூனிட் 1 லெசன் முடிஞ்சது. Thanks for watching.